அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து காலி பணியிடங்கள் அறிவிக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 காலி பணியிடங்கள். இந்த 25,000 காலி பணிகளில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஜேஇ, ஏஇ இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த டிரைவர் கண்டக்டர் பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவரும் முடிச்சிருக்கணும், கண்டக்டரும் முடிச்சிருக்கணும், ரெண்டும் முடிச்சிருந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். அப்படின்னு முடிச்சிருந்தா காம்படிஷன் கிடையாது. ஆனால் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனித்தனியாக வேலை வாய்ப்பு எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ ஆனாலும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா பஸ் ஓட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, எக்ஸாமு எல்லாமே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சம்மந்தப்பட்டது தான். லெஃப்ட் எப்படி போகணும், ரைட் எப்படி போகணும், வளைவில் எப்படி முந்தணும், அந்த மாதிரி தகவல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவை கிடையாது. தமிழக அரசு போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பதவிகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதில் அதே போல் மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, பெயிண்டர், வெல்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா 2013 எடுக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிசி தனி பதவி, எஸ்டிசின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பதவி, டிஎன்எஸ்சின்றது பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டுங்களா. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rsbus.tn இணையதளம் மூலம் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.